இவங்க வந்து இங்க ஒரு மூன்றாவது அணி அப்படிங்கிற ஒரு முயற்சி நடந்ததுங்கிறீங்களா? இல்ல மையமா வச்சு இல்ல டிசைடிங் ஃபேக்டர்னு காங்கிரஸுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் டிசைடிங் ஃபேக்டர்ங்கிற ஒரு அந்தஸ்து கொடுத்து அவங்க ரஜினி சைடு வந்தா 2014 திமுக போனது மாதிரி திமுக 25% போயிரும். அவங்களுக்கு வந்து மல்டிபிளேயர்ஸ் தலித் ஓட்டு கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் ஓட்டுக்கு மல்டிபிளேயர்ஸ் திமுகவுக்கு இருக்க மாட்டாங்க, கேட்டலிஸ்ட் போல்ஸ் திமுகவுக்கு இருக்க மாட்டாங்க, வெறும் திமுக 25% போயிருங்கிறதா அந்த வீகம். அந்த வீகத்துக்கு வந்து இந்த கட்சிகள் வந்து ஸ்டாலினால ஒன்னா நின்று பலன் அடைஞ்சதுனால கொஞ்சம் கூட அசிஞ்சு கொடுக்கல. ரஜினி மேல பிஜேபி பெயிண்ட அடிக்கிறதா குறிவா நின்னாங்க. அடுத்தால ஆர்கே ஒன்னு சொன்னாரு, ஐடி இதெல்லாம் உண்மை, அதை நான் மறுக்கவே இல்லை. அமித்ஷா பண்றாங்க, ஓபனா பண்றாங்க, அது உண்மை. அதே வேளையில வந்து பிரமோத் மகாஜனும் வாஜ்பாயும் கோட்டை விட்ட யூபியில வந்து 4வது இடத்துக்கு போன யூபியில வந்து அமித்ஷா தான் நின்று ஐடியையும் சிபிஐயும் எதிர்த்து வந்து முதல் இடத்துக்கு பிஜேபி கொண்டு வந்தது அமித்ஷா. நான் பாராளுமன்றத்தை சொல்றேன். இப்போ வந்து ஐடி சிபிஐ எல்லாம் பிஜேபி பயன்படுத்துறாங்க, சந்தேகமே இல்லை, அது உண்மை. அதே போல வந்து சோனியா கிட்ட தோத்து வந்து இந்த கட்சி வந்து செதறி போகின்ற இடத்துல 3வது முறையா சோனியா கிட்ட தோக்க வேண்டிய இடத்துல அதை முறியடிச்சு எதிர்கட்சி அந்த முறியடிச்சதும் மோடி. இதுதான் இந்தியாவில் இன்னைக்கு நெஹ்ருவோட உயர்ந்து லீடர் எபோ பார்ட்டி மோடி நிற்கிறதுக்கு காரணம் இதுதான். இது வந்து இந்தியாவில் ஆர்கே போன்ற ஊடகவியலாளர்கள் வந்து அதை கம்பேரிட் பண்ணி மோடி எந்த இடத்துல இருந்து சாதனை பண்ணியிருக்காருங்கிறத சொல்லணும். பெரியார் மண்ணில் நம்ம சொல்றோம், ஆனா அதை தீவிரமா என்ன பெரியார் மண்ணுன்னு ஆராய்ச்சி பார்க்கறது இல்லாத ஒரு தன்மை இங்க இருந்துட்டு இருக்குது. சிபிஐ ஐடி எல்லாம் இல்லாமலே சாதனை படைச்ச பிறகுதான் இப்ப அதை பயன்படுத்துறாங்கிறது உண்மை. அவங்க அரசியல் வியூகங்கள் அப்படிங்கிறது சொல்றீங்க. இப்ப அதிகாரம் கூட இருக்கு, ஆனா அதிகாரம் இல்லாத போதே அவங்க வெற்றி நிச்சயமாக. ஒரு அரசியல் பார்வையாளர் என்னுடைய பார்வை வைக்கிறார். ரவீந்திரன் உங்க பார்வை வச்சுட்டு போங்க, சும்மா என்ன போட்டு தாக்கிட்டு இருக்காதீங்க. நீங்க யாருக்கு வேணா வசப்பாடுங்க, எனக்கு பிரச்சனை கிடையாது. அதுக்காக நான் வந்து மோடிக்கு ஜாலரா அடிக்கணும் இன்னாருக்கு ஜாலரா அடிக்கணும்னு சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன், என்னால முடியாது. தயவு செய்து நீங்க அந்த பணியில் நீங்க வந்து நான் சொன்னது ஃபேக்ட். பாக்கவங்களுக்கு புள்ளி விவரத்தோட தெரியும். மோடி அமித்ஷாவும் சாதித்த போது அவங்க சிபிஐ இல்ல ஐடிஐ இல்லன்னு புள்ளி வரா தெரியும். மக்கள் இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து அதை வெளியே சொல்லும் போது வந்து மோடி அமித்ஷா வந்து இந்த அளவுக்கு இந்தியாவில் பவர்ஃபுல்லா இருக்காது வந்து உங்களுக்கு அதுல ஒன்னும் சங்கடம் இருக்காது. நீங்க நேர்மையான ஆள் தான், நேர்மையாக சொல்லுங்கன்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். பார்த்துட்டு தான் இருக்கோம். நீங்க யாருக்கெல்லாம் ஜாலரா எடுத்துருக்கீங்க பார்த்துட்டு தான் இருக்கோம். அதெல்லாம் நான் பேசுறேன். இங்க விட்டுருங்க. எதுக்கு இல்ல, நான் மோடியோட உண்மையை தான் சொல்றேன். ஆர்கே மோடியோட உண்மையை தான் சொல்றேன். ஐ ஸ்டாண்ட் பை மை வேர்ட்ஸ். ஆர்கே நான் சொன்னது ஃபேக்ட், பாத்துட்டு இருக்கிறது கரெக்டா தெரியும். நான் சொல்றது ஃபேக்ட். ஆர்கே நீங்க வந்து 4வது இடத்துல இருந்த கட்சியை வந்து முதல்ல கொண்டு வந்தது அமித்ஷா தான். இல்ல அவருக்கான பதிலை கேட்டுரும். நீங்க ஒரு விஷயம் விமர்சனம் வச்சிருக்கீங்க, அவர் அதுக்கான பதில சொல்றாரு. ஆர்கே இல்ல, என்னை பொறுத்தவரை இவ்வளவுதான். நான் வந்து மோடி வந்து 2014 பிரதமரான சமயத்துல வந்து நான் அவரை வந்து மனப்பூர்வமாக வாழ்த்தினேன், வரவேற்றேன். இதுல வந்து மாற்று கருத்து இருக்க முடியாது. ரவீந்திரன் துரைசாமி தெரியலன்னா இப்ப முதல் முறையாக தெரிஞ்சு கொள்ளுங்கள். என்னுடைய ட்வீட் அதுக்கு ஆதாரமாக இருக்கிறது. அதை தாண்டி வருகின்ற ஒவ்வொரு பாலிசியும் தான் அரசா வந்து யார் ரூலிங் பார்ட்டி இருக்காங்களோ அவங்களை தான் கேள்வி கேட்க முடியும். அதிமுக இங்க கேள்வி கேட்கணும், ஏன்னா அது ரூலிங் பார்ட்டி, அங்க பிஜேபி ரூலிங் பார்ட்டி, அதனாலதான் கேள்வி கேட்கணும். அதே இது வந்து நீங்க உங்களோட அந்த மறுப்பை பதிவு பண்றோம். ரவீந்திரன் அவர் என்ன சொல்றாரு, நீங்க உங்க கருத்தை சொல்லுங்க, ஆனா ஏன் மேல ஏன் அதை திணிக்கிறீங்க. அவரை நான் சொல்லல, நான் சொன்னது ஃபேக்ட். ஐடியும் சிபிஐ இல்லாம யூபில ஜெயித்தாங்கிறது ஃபேக்ட். காலேஜ் பேடே அவருக்கு மாற்று கருத்து அவ்வளவுதான். இல்ல நீங்க ஃபேக்ட் சொல்றதுல அவர் சொல்ல நான் மறுக்கலையே. சிபிஐ பெரிய அளவுல பயன்படுத்துறாங்க சொல்லத்தானே செய்றேன். அவங்க வந்து அது இல்லாம வெற்றி பெற்றிருக்காங்கங்கறத உண்மையை சொல்றேன். உண்மையை சொல்றது வந்து ஒத்துக்கிறதா முறை இல்ல. என் பேர் எடுக்காதீங்க. நீங்க யார வேணா கத்துங்க, எனக்கு பிரச்சனை கிடையாது. என்ன இழுக்காதீங்க. இதுக்கு நான் அப்புறம் பதில் சொல்ல வேண்டியது வேற ஒண்ணும் கிடையாது. நன்றி. தாராளமா சொல்லுங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. தாராளமா சொல்லுங்க, எல்லாத்துக்கும் அது தெரிஞ்ச உண்மைதான். நான் சொன்னது ஃபேக்ட். ரெண்டு பேரும் ஸ்டாண்ட் பை மை ஃபேக்ட். ரெண்டு பேரும் ஐடி சீட்டே இல்லாம அமித்ஷா சாதிச்சாரு, அத்வானி வாஜ்பாய் சாதிக்க முடியாத இடத்துல அமித்ஷா சாதிச்சாங்க. ஃபேக்ட்ஸ் பேசுறதுல பிரச்சனை இல்ல. அது வந்து இருவருமே நீங்க வந்து ஏன்னா ரெண்டு பேரும் நிறைய விஷயங்களை பேசக்கூடியவர்கள், அனுபவம் வாய்ந்தவர்கள். இது ஏன் தனிப்பட்ட முறையில போயிட்டு நம்ம வரலாம். திரு ஷானவாஸ், உங்களோட நிறைவு கருத்தா எடுத்துக்கிறேன். களம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? திரு ரவீந்திரன் துரைசாமி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு, அதற்கான பதிலையும் உங்கள்கிட்ட இருந்து கேட்டு நம்ம நிறைவு செய்யலாம். அதாவது பாஜகவுடைய வெற்றி என்பது வந்து அது பாஜகவை வந்து நம்ம நேரடியா ஒரு கட்சியா புரிஞ்சுக்கிட்டா அதை வந்து கொண்டாடலாம் பல பேரால. ஆனா உண்மையிலே அது வந்து மற்ற கட்சிகளை போல ஒரு கட்சி இல்லை. அது ஒரு RSS அமைப்பு என்கிற ஒரு 90 ஆண்டு காலுக்கு மேல ஒரு பெரிய வரலாற்று பின்புலம் கொண்ட அமைப்பால வழிநடத்தப்படுகிற ஒரு இயக்கம். இன்னைக்கு காங்கிரசுக்கு ஏற்பட்டிருக்கிற நெருக்கடியே அந்த இயக்கத்தின் இன்ஃபுளுன்ஸ் தான்.
அந்த இயக்கத்தினுடைய சித்தாந்தத்தை உள்வாங்கியவர்கள் பலரும் காங்கிரஸுங்கிற ஒரு பெரிய கட்சிக்குள்ள அங்கங்கே பதுங்கி இருக்காங்க. அவங்க வெளிவர வேண்டிய நேரத்துல வெளிவர்றாங்கிறதால தான் அந்த கட்சியை தடுமாறிக்கிட்டு இருக்குது. அதனால பாஜகவுடைய வெற்றி நேரடியா பாஜகவினுடைய உழைப்பு, நேரடியா பாஜகவுடைய வியூகம்னு புரிஞ்சுக்க கூடாது. அது எல்லா இடத்துலயும் அதனுடைய தாக்கம் இருக்கு, எல்லா இடத்துலயும் அதனுடைய இம்பாக்ட் இருக்கு, அதனுடைய இன்ஃபுளுன்ஸ் இருக்கு. அதன் அடிப்படையில அவங்க ஒரு சோசியல் இன்ஜினியரிங் பண்றாங்க. அதன் அடிப்படையில எங்க இருந்து யாரை வேணாலும் பிடிப்பாங்க, யாரை வேணாலும் தட்டுவாங்க. இது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு தொகுதி கூட வெற்றி பெறாத இடத்துல ஆட்சி அமைக்கிறாங்களே. இப்ப உத்தரப்பிரதேசத்துல வந்து வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சாங்க. சரி, வெற்றி பெறாமலேயே ஒரு எம்எல்ஏ 2 எம்எல்ஏ வச்சுட்டு எப்படி ஆட்சி அமைக்கிறாங்க? அது எப்படி நடக்குது? அது மக்கள் கொடுத்த ஆதரவா? அப்ப அந்த கட்சியினுடைய இயங்கு தளம் என்பது எப்படி இருக்குதுங்கிறத அதுல நம்ம புரிஞ்சுக்கலாம். அது ஒண்ணு. அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் அவருடைய இன்றைய நிலை என்பது, அவர் வந்து யாருக்காவது வாய்ஸ் கொடுப்பாரு அப்படிங்கறத கூட நான் நம்பல. ஏன்னா வாய்ஸ் கூட கொடுக்க முடியாத இடத்துல ரஜினிகாந்த் அவர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா அவர் வந்து இப்ப யாருக்கு வாய்ஸ் கொடுப்பாரு? அதிமுகவுக்கு நேரடியா வாய்ஸ் கொடுத்தா அது வந்து இன்னைக்கு எந்த அளவுல எடுபடுமாங்கிறது பெரிய கேள்விக்குறி. பாஜக பல முறை அவரை இன்ஃபுளுன்ஸ் பண்ணிச்சு. அவங்களே வெளிப்படையா அதை ஒத்துக்கிட்டாங்க, நாங்க பண்றோம்னு. நேரடியா போய் வந்து மோடி வந்து வீட்டுக்கே போனார். கடந்த தேர்தல்ல 2014 தேர்தல்ல மோடி அவர்கள் பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்ட போது அவர் வந்து ரஜினிகாந்த் அவருடைய வீட்டுக்கே போனார். ஆனாலும் ரஜினி வந்து வெளிப்படையா நான் இந்த தேர்தலில் மோடி அவர்களை ஆதரிக்கிறேன்னு சொல்லல. ஏன்னா அப்ப திமுக கூட கிடையாது, அதிமுக கூட கிடையாது. ரஜினி அவர்களுக்கு வந்து திமுக மேலே அதிமுக மேலே தான் முரண்பாடு அப்படின்னு பார்க்க போனா, அன்றைக்கு வந்து திமுக அதிமுக கூட்டணி இல்லாம தானே பாஜக ஒரு புதிய அணியை கட்டி தானே தேர்தலை சந்திச்சாங்க. சந்திப்புகள் நட்பு அடிப்படையிலே இருக்கலாம். அவர் போறதுனாலேயே அவர் வந்து இன்ஃபுளுன்ஸ், நான் அதான் சொன்னேன், அவர் தொடர்ந்து பல நேரங்கள்ல தனிப்பட்ட முறையில தானே முடிவுகள் எடுக்கிறார், எவ்வளவு அழுத்தங்கள் வந்தாலும்.